வணக்க மக்களே! தமிழக அரசானது குடும்பத் தலைவருக்கு ரூ. 25,00,000 இலவசமா குடுக்க போறாங்களாம். ஆனா, எல்லா குடும்பத் தலைவர்களுக்கும் இது கிடைக்க போறதில்ல. குறிப்பிட்ட வகையான லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த திட்டத்தில யாருடைய பேர்லாம் சேர்ந்திருக்கோ, அவர்களுக்கு மட்டும் தான் குடுக்க போறாங்களாம். நடுத்தர வர்க்க மக்கள் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் தான் இந்த திட்டத்தின் மூலியமாக ரூ. 25,00,000 கவரேஜ் வந்து கிடைக்க போகுது. ஸோ, இதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்? என்னென்ன ஆவணங்கள் வேணும்? இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு எங்க போயிட்டு விண்ணப்பிக்கணும்? அப்படிங்கிற எல்லா டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்கீம் சம்பந்தமான முழு விவரத்தையும் நம்ம சொல்லப் போறோம். முக்கியமா நம்ம சேனலை பார்க்கக்கூடிய அனைவருமே விண்ணப்பிக்கலாம். ஏன்னா நம்ம சேனலை பார்க்கக்கூடியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்கள் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நீங்கள் எல்லாருமே அப்ளை பண்ணி இந்த ரூ. 25,00,000 கவரேஜை பார்த்தீங்கன்னா பெற முடியும். ஸோ முக்கியமாக இது வந்து என்ன தகுதிகள் வேணும் அப்படிங்கிறதா மெயின். ஸோ இவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய அனைவருமே விண்ணப்பிக்க முடியாது. அதே மாதிரி என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச், ஏஏஒய்னு சொல்லக்கூடிய இந்த 3 வகையான ரேஷன் அட்டை வச்சிருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, இதுலையுமே ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் முடியும். ஆனாலுமே நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு சார்பாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தியிருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு என்னென்ன தகுதிகள் இருந்தால் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். யார் விண்ணப்பிக்க போகிறாங்களோ அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பூர்வக்குடியாக இருக்கணும், தமிழகத்திலே வசிப்போராக இருக்கணும். அடுத்து அவருடைய வருமானம் அப்படிங்கிறது 1,20,000 பார்த்தீங்கன்னா இருக்கணும். 1,20,000 மேலே பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. அடுத்தபடியாக அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய ஆதார் அட்டையுமே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கேட்குறாங்க. கணவன், மனைவி 2 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா, ஸோ 4 பேருடைய ஆதார் அட்டையுமே கண்டிப்பாக வேணும். அடுத்து இவர்கள் பெயரில் எந்த ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா போட்டுருக்கக்கூடாது. உதாரணமாக இப்போ கணவன் பேர்லையோ மனைவி பேர்லையோ எந்த ஒரு தனியார் நிறுவனத்திடம் இருந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டிருக்கக்கூடாது. அதில் வந்து உங்கள் பேரும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது. இதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தை சேர்ந்தவர்களாகட்டும், இல்லை மாற்றுத்திறனாளி தான் விண்ணப்பிக்க போகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. அவர்களுக்கு வருமான வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. அவங்க எவ்வளோ நாள் சம்பளம் வாங்கலாம், சம்பளம் வாங்காமல் கூட இருக்கலாம். அவர்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணி ரூ. 25,00,000 பார்த்தீங்கன்னா கவரேஜ் வந்து அவங்களால வாங்க முடியும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய தகுதிகள். இப்போ நம்ம சொன்ன எல்லா தகுதிகளுக்குள்ளேயும் நீங்கள் வர்றீங்க, இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு விண்ணப்பிக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். இப்போ உங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் நேரடியாக இதுக்காக தனியாக அலுவலர்கள் பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த அதிகாரியிடம் போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்து விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு உங்களுடைய ஆதார் அட்டை, குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சம்மந்தமாகவும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகணும். வருமான சான்றிதழ் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக கேட்குறாங்க. உங்களுடைய வருமானம் 1,20,000 தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காகவே வருமான சர்டிஃபிகேட் விஓ கிட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் கைரேகை பதிவு முறை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உண்டு. அதனால் நீங்கள் நேரில் போகிற பட்சத்தில் இதெல்லாம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே வீட்டில் இருந்து அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. அதற்கான ப்ரொசீஜர் என்ன, இதுக்குடைய வெப்சைட் லிங்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசி பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி, இப்போ எதுக்காக இந்த ரூ. 25,00,000 கவரேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய தலைமையின் கீழே இப்போ பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ காப்பீடு திட்டத்தின் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இதுக்கு முன்பாக இருந்த ஆட்சியில் எல்லாமே ரூ. 5,00,000 வரைக்கும் தான் காப்பீடு திட்டத்தின் மூலியமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. மத்திய அரசும் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்ததுக்கப்புறமா இதை ரூ. 25,00,000 பார்த்தீங்கன்னா உயர்த்திருக்காங்க. ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேனு, ஆப்ரேஷன் சொல்லிட்டு ரூ. 5,00,000 சுருக்காமல் பெரிய பெரிய வியாதிகள் இருந்தாலும் சரி, பெரிய பெரிய சர்ஜரி பண்ணனாலும் சரி, ரூ. 25,00,000 வரைக்குமே உங்களால் கவரேஜ் பெற முடியும். நீங்கள் எந்த ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னாலும் சரி இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்தந்த ஹாஸ்பிட்டல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கிரைட்டீரியாவுமே சொல்லலை. வழக்கம் போல் நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் மருத்துவ காப்பீடு ஸ்கீம் இருக்கா அப்படிங்கிறது கேட்டுட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜர் எல்லாமே மேற்கொள்வோம். அதே மாதிரி இந்த மாதிரி மருத்துவ காப்பீடு ஸ்கீம் வந்து எலிஜிபிள் பண்ணுவீங்களா, ரூ. 25,00,000 வரைக்குமே நீங்கள் கவரேஜ் பண்ணுவீங்களா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து மேற்கொண்டுக்கோங்க. இப்போ வரைக்குமே நிறையா பேர் உடம்பு சரியில்லாமல் சக்கரை வியாதியாகட்டும், இல்லை இன்சுலின் போடுறதுக்கு காசு இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ காப்பீடு அட்டை மூலியமாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். முக்கியமாக பிரைவேட் ஹாஸ்பிட்டலே உங்களால் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். ஏழை எளிய மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இலவச மருத்துவ காப்பீடு திட்டங்கள் வழங்கி வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாட்டில் முதன் முறையாக கலைஞர் கருணாநிதி ஆட்சியில் கொண்டுவரப்பட்டதுதான் முதலமைச்சர் மருத்துவ காப்பீடு திட்டம். இந்த திட்டம் பின்னர் அதிமுக ஆட்சியிலும் தொடரப்பட்டது. அதாவது ஏழை எளிய மக்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மட்டும் இல்லாமல் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே இந்த மருத்துவ காப்பீடு மூலியமாக அவங்க வந்து இலவசமாக வந்து சிகிச்சை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுலேருந்தும் சரி, மாநில அரசுலேருந்தும் சரி தனித்தனியாக பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடுக்காக அட்டை வந்து வழங்குறாங்க. இது மூலியமாக ரூ. 5,00,000 வரைக்குமே பார்த்தீங்கன்னா கவரேஜ் உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் அதிமுக ஆட்சியிலும் தொடர்ந்துச்சு, திமுக ஆட்சியிலுமே தொடர்ந்துச்சு. ஸோ இதை தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்டார்டிங்கில் கலைஞர் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காப்பீடு திட்டத்தின் மூலம் தற்போது ஒரு ரேஷன் அட்டையில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஓராண்டு
ஆண்டுக்கு ரூ. 5,00,000 வரை இலவச மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. இந்த இலவச மருத்துவ காப்பீடு அளவை ரூ. 5,00,000 ரூ. 25,00,000 உயர்த்தியுள்ளார் முதலமைச்சர் விஜய். ஏற்கனவே கொடுக்கக்கூடிய இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ரூ. 5,00,000 வரைக்கும் தான் உங்களால் இலவசமாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூ. 5,00,000 ரூ. 25,00,000 பார்த்தீங்கன்னா உங்களால் எடுக்க முடியும். ஸோ ரேஷன் அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ரூ. 25,00,000 வரைக்குமே உங்களால் கவரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தமிழக சட்டப்பேரவையில் 2026-2027 ஆண்டு நிதியாண்டிற்கான மானிய கோரிக்கை மீதான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. தினமும் நடைபெறும் பேரவையில் முதலமைச்சர் விஜய் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அந்த வகையில் 110வது விதியின் கீழ் முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி மக்களின் சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்திற்கான உதவித்தொகை பெரும் அளவில் உயர்த்தப்பட்டுள்ளது. இதுவரை ரூ. 5,00,000 இருந்த காப்பீட்டுத் தொகை இனி ரூ. 25,00,000 உயர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சட்டப்பேரவையிலே பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்திற்காக நிதி பார்த்தீங்கன்னா ரூ. 25,00,000 நாங்கள் வந்து கோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான அரசாணையும் வெளியிட்டிருக்காங்க. இதற்கான மருத்துவ காப்பீடு அட்டையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைன்லையும் சரி நேர்லையும் சரி அப்ளை பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது 2026-2027க்கான இந்த நிதியாண்டு பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க. இதற்கான ஃபண்டும் பார்த்தீங்கன்னா வெளியாயிருச்சு. அஃபீஷியல் ஜிஓவும் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ நடைமுறையிலையும் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு தான் இருக்குது. மேலும் புற்றுநோய் பராமரிப்பு திட்டங்களை வலுப்படுத்தும் விதமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 470 கோடி மதிப்பீட்டில் அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்கப்பட உள்ளது. மாநிலத்தின் 5 முக்கிய மருத்துவமனைகளில் மண்டல புற்றுநோய் மையங்கள் புதிதாக தொடங்கப்படும் என்றும், சென்னை பெரம்பூரில் 300 கோடி செலவில் 400 படுக்கைகளுடன் கூடிய 12 உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என பல்வேறு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிப்புகளை அறிவித்துள்ளார். தமிழகத்தில் இதுவரை ரூ. 5,00,000 இருந்த காப்பீடு தொகை இனிமேல் 25,00,000 உயர்த்தப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இத்திட்டத்தில் இணைவதற்கான தகுதிகள் மற்றும் வழிமுறைகள் குறித்து மக்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். அதாவது இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் பெனிஃபிட்டாக சொல்லிட்டு ரூ. 5,00,000 வரைக்கும் தான் தமிழக அரசும் சரி, மாநில அரசும் சரி, மத்திய அரசும் சரி எல்லாருமே கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இது ரூ. 25,00,000 முதலமைச்சரினுடைய அறிவிப்பாக வரும் பட்சத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆர்வம் காட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போதுமான வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கும் ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ரூ. 25,00,000 கவரேஜை வச்சு பெரிய பெரிய நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் அவங்களால எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் உடனடியாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி நிறைய பேர் கார்டு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த மருத்துவ காப்பீடு அட்டையின் மூலியமாக நிறைய நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ரூ. 25,00,000 வருது. ஸோ அதே மாதிரி 5 வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இணைவதற்கு தகுதிகள்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த தகுதிகள்லாம் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களால் இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதில் முக்கியமாக இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தில் புதிதாக இணைவதற்கு விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருப்பது அவசியம். அதாவது இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும். உங்களுடைய ஐடி ப்ரூஃப்லையாக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த வசிப்போராக இருக்கணும், பூர்வீக குடியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக குடும்பத்தில் உள்ள அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆதார் அட்டை கட்டாயமாக இருக்க வேண்டும். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பிறந்த குழந்தைகள் கூட பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை அப்படிங்கிற கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ, ரேஷன் கார்டில் எத்தனை உறுப்பினர்களுடைய பெயர் இருக்கோ அனைவருடைய ஆதார் அட்டையுமே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் 5 வயசு வரைக்கும் ஆயிருக்க குழந்தைக்கு இன்னும் எடுக்கல அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் வேறு எந்த மருத்துவ காப்பீடு திட்டத்திலும் பயனாளியாக இருக்கக்கூடாது என்பது குறிப்பிடத்தக்கது. அது குடும்பத்தில் அதாவது யார் அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்க மட்டும் கிடையாது, அவருடைய மனைவி, அவருடைய மகன்கள், பிள்ளைகள்னு சொல்லிட்டு யாருடைய பேர்லையுமே தனியார் பிரைவேட் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. வேற ஒரு ஸ்கீமில் மருத்துவ காப்பீடு திட்டத்திலையும் சரி பயனாளியை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பங்களுக்கு வருமான உச்சவரம்பு எதுவும் கிடையாது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் நெறிமுறைகளின்படி அவர்கள் இத்திட்டத்தில் சிறப்பு தகுதியின் அடிப்படையில் இணைக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வருமானமே கிடையாது. அது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்குலாம் எந்த ஒரு வருமான உச்சவரமே கிடையாது. நீங்களுமே அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் உள்ள குடும்பங்களும் இருந்துச்சும் சரி அவங்களுமே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பொதுமக்கள் தங்களது ஆண்டு வருமானம் 1,20,000க்குள் இருப்பதற்கான வருமான சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது உங்களுடைய வருமானம் வந்து 1,20,000க்குள்ள தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக விஓவிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வருமான சான்றிதழ் வந்து வாங்க வேணும். அதுக்கப்புறம் பெறப்பட்ட வருமான சான்றிதழுடன் அசல் குடும்ப அட்டை மற்றும் குடும்ப உறுப்பினர்களின் அனைவரின் ஆதார் அட்டைகளையும் எடுத்துக்கொண்டு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்ட பதிவு மையத்திற்கு நேரில் சென்று அங்குள்ள பதிவு மைய அதிகாரிகளிடம் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். அதாவது உங்களுடைய வருமான சான்றிதழ், அப்புறம் குடும்ப அட்டை ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் அனைவருடைய ஆதார் அட்டையுமே கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்
கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக போகிற மாதிரி இருக்கும். அங்கே போயிட்டு இந்த மாதிரி முதலமைச்சரினுடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்துக்காக தனியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய அதிகாரிகள் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவர்களிடமே பார்த்தீங்கன்னா ஆவணங்கள் வந்து இதெல்லாம் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்கும். அவங்ககிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி ஸ்கீமுக்கு வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதற்கான ஃபார்ம் ஃபில் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி அவங்களே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நேரடியாக போஸ்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ காப்பீடு அட்டையானது உங்களுடைய வீடுகளுக்கே பார்த்தீங்கன்னா வந்து சேரும். இங்கே குடும்ப அட்டை, வருமான சான்றிதழ் ஆகிய தகவல்கள் சரிபார்த்து உங்களின் ஆதார் மற்றும் கைவிரல் ரேகை சரிபார்க்கப்படும். அதாவது கலெக்டர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு, வருமான சான்றிதழ்லாம் சரிபார்த்து அப்புறம் ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய கைரேகையும் உங்களுடைய கைரேகையும் ஒன்றா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரிபார்ப்பாங்க. இறுதி சரிபார்ப்பு பணிகள் முடிந்தவுடன் பயனாளிகளுக்கான மருத்துவ காப்பீடு திட்ட ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். அதாவது எல்லா சரிபார்ப்பும் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மருத்துவ காப்பீடுக்காக தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்டை மாதிரி கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ரேஷன் ஸ்மார்ட் கார்டு மாதிரி இருக்கும், ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கும். இந்த திட்டத்தில் விண்ணப்பம் செய்ய மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் உள்ள இந்த அலுவலகத்தில் மட்டுமே செல்ல வேண்டும். சில சமயம் முகாம்கள் நடத்தப்பட்டால் அங்கேயும் சென்று விண்ணப்பிக்கலாம். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே போயிட்டு விண்ணப்பிக்கக்கூடாது, கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில சமயங்களில் இந்த ஸ்கீமினுடைய அவேர்னஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமங்களுக்கும் இந்த மாதிரி முகாம்கள் வந்து போடுவாங்க. அப்போது நீங்கள் அங்கேயுமே போயிட்டு விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே இத்திட்டத்தில் இணைந்துள்ள பயனாளிகள் புதிய உறுப்பினர்களை சேர்க்கவோ அல்லது விவரங்களை மாற்றவோ விரும்பினால் www.cmchis.com என்ற அதிகாரப்பூர்வ இணையதள முகவரியை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இணைஞ்சிருப்பாங்க. புதிதாக பார்த்தீங்கன்னா யாராவது சேர்க்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினரை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வேறு யாராவது மாற்றணும் அப்படின்னு நினச்சினாலும் சரி, இந்த வெப்சைட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே போயிட்டு நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே இதை வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த திட்டம் பற்றிய விவரங்களை அறிவதற்கும் சந்தேகங்கள், குறைகளை தெரிவிப்பதற்கும் 24 மணி நேரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் 104 அல்லது கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800 425 3993 தொடர்பு கொள்ளலாம். அதாவது இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா சேர்றதுக்கு முன்னால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, குடும்ப உறுப்பினர்கள் இப்படி இருக்க 4 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தங்களுக்கு ஆதார் அட்டை இல்லை இப்படிங்கிற போன்ற சந்தேகங்கள்லாம் இருக்கும். அப்படி இருந்தாலும் சரி, இல்லை இந்த அட்டையை வச்சு உங்களுக்கு ஏதாவது ஆக்ஷன் வந்து எடுக்க முடியலை, அதுவும் மருத்துவ காப்பீடு பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கால் பண்ணி எல்லாம் சொல்லிக்கலாம். இது வரைக்கும் முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீடு திட்டத்துக்கு எல்லா விஷயமும் சொன்னோம் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக சென்று ஆஃப்லைன் மூலியமாக செய்யக்கூடிய ப்ரொசீஜர் தான் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சர்வர் எரர் ப்ராப்ளம் வருது இந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் கம்ப்யூட்டர் ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு, அதாவது பொது சேவை மையத்திலையோ இசேவை மையத்திலையோ பார்த்தீங்கன்னா நீங்களே நேரடியாக உங்களோட டாக்குமெண்ட் இதெல்லாம் கொண்டு போயிட்டு ஃபோன் நம்பர், ஓடிபி வெரிஃபிகேஷன் மூலியமாக இந்த கார்டு வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஒன்று நேரடியாக போய்க்கோங்க, இல்லைனா நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரில் போயிட்டு பண்ணிக்கோங்க. ஃபோன் மூலியமாக பண்ணுறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. சில பேருக்கு சர்வர் இஷ்யூ இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுல இமேஜ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ எம்பிக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஸோ இது வந்து தெரியாத பட்சத்தில் நீங்கள் நேரடியாக போகிறதே உங்களுக்கு வந்து நல்லது. ஸோ இது போன்று முக்கியமான தகவல்கள், மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய இலவசங்கள், நலத்திட்டங்கள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.